வணக்கம். நெடுஞ்செழியன் ஃப்ரம் டெக்னோகிராட்ஸ் இந்தியா காலேஜ் ஃபைண்டர் ஃப்ரம் சென்னை. இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எண்ணற்ற மாணவர்கள், பெற்றோர்கள் இந்த கட் ஆஃப்னா என்ன? இந்த கட் ஆஃப் பார்த்து ஒரு கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கலாமா? சென்ற ஆண்டு கட் ஆஃப் பார்க்கலாமா? இது மாதிரி எண்ணற்ற குழப்பங்கள், கேள்விகள் எங்கள்கிட்ட பொதுத்தளத்தில் வருகின்றன. இந்த கட் ஆஃப் பார்க்கவே கூடாது, ஏன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விரிவான பதிவை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த கட் ஆஃப் நாங்கள் ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்லையும், அது ஜேஇயாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனாக இருக்கட்டும், இந்த கட் ஆஃப் பார்க்குறதுல நிறைய நம்ம பெற்றோர்கள், மாணவர்கள் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் நம்ம இதை பார்க்கும் பொழுது மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணுறோம். இப்போ தமிழ்நாடு பொறியியல் கலந்தாய்வு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முந்தைய கவுன்சிலிங் நடக்கும் பொழுது 2018 200லேருந்து 190 மார்க்கில் 10,000 மாணவர்கள் இருந்தாங்க. இதே 2019 200லேருந்து 178க்குள்ளே 9,872 மாணவர்கள் இருந்தாங்க. இதே 2020 25 மார்க்கில் 12,263 பேர் இருந்தாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஆண்டாக நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, ப்ரீவியஸ் இயருக்கும் அடுத்த வருஷத்துக்கும் நிறைய மாணவர்கள் அந்த ரேஞ்ச் மாறுது. இது ஏன் மாறுது அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் அந்த மதிப்பெண்களை நிறைய மாணவர்கள் வராத காரணத்தினாலேயோ, இல்லை அவங்க தமிழ்நாடு இன்ஜினியரிங் அப்ளை பண்ணாத காரணத்தினாலேயோ, இல்லை அந்த மாணவர்கள் வேறு ஒரு துறைகளை தேர்ந்தெடுத்த காரணத்தினாலேயோ இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் மாறும். நம்ம எல்லோரும் இந்த ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபை பார்த்து என் குழந்தைக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபை கம்பேரே பண்ணாதீங்க. இது எல்லா ஈவன் ஐஐடியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எல்லா துறைகள்லையுமே இந்த ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்து தான் மாணவர்கள் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதனால் இது தகவல்கள், போதுமான தகவல் இல்லாத காரணத்தினால மாணவர்கள் இந்த முடிவுகளை எடுக்கும் பொழுது இந்த சிறிய சிறிய விஷயங்களை அவங்க மிஸ் பண்ணுறதுனால ஒரு நல்ல கல்லூரியில் சேருவதற்கான வாய்ப்புகளை இழக்கிறார். மதிப்பெண்களில் இன்னொரு கான்செப்ட் பஞ்சிங் அப்படின்றது. பஞ்சிங்னா என்னென்னா, இப்போ ஒரு ரேஞ்ச் 190 to 191 இந்த ஆண்டு 10,000 மாணவர்கள் இருந்தாங்கன்னா, அடுத்த ஆண்டு இது 30,000 இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது, இல்லைனா 3,000 இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இது அந்த ஆண்டு கேட்கப்படக்கூடிய கேள்வித்தாள்கள், அதில் அவங்க திருத்தி வரக்கூடிய ரிசல்ட்ஸ், அதை பொறுத்து அந்த ரேஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஜோன்லேயும் மாறுவாங்க. ஆனால் இந்த ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ங்கிறது ஒரு மிஸ்லீடிங் கான்செப்ட். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் எங்களோட அனுபவங்கள் 23 ஆண்டுகள் வாயிலாக நாங்கள் கற்றுக்கிட்டதுன்னா, இந்த கட் ஆஃப் நீங்கள் பார்க்கவே கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு நல்ல கவுன்சிலிங் வழியாக ஒரு இதை விட சிறந்த கல்லூரிகளை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தமிழில் ஒரு நல்ல பழமொழி இருக்குது, பொறுத்தார் பூமி ஆழ்வார். எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல அட்மிஷன் கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ அவசரப்படுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குழந்தைங்களை கொண்டு போய் எங்கேயா சேர்த்துருவோம். சேர்த்துட்டா அதுக்கப்புறம் நம்மளோட தேடல் 50%க்கும் கீழே குறைஞ்சிரும். குழந்தையும் தேடாது. அந்த சிஸ்டமில் அது அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும். இதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்ததா அப்படின்னு அறியாமலே அந்த குழந்தையும் பெற்றோர்களும் அந்த இடத்த கடந்து போது மிக வருந்தத்தக்க விஷயம். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னா, எங்களோட கருத்தரங்குகள் நாங்கள் நிறைய இடங்களில் பண்ணுறோம். எங்கள் இணையதளம் வாயிலாக நீங்கள் இந்தியா காலேஜ் finder.org வழியை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வரலாம். இதில் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். இல்லை எங்களோட அலைபேசி எண்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்து உங்களுடைய எதிர்காலம் சிறப்பான ஒரு பொற்காலமாக இருக்க எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.